Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி பார்க்க போறோம். சோ என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா past perfect tense. சோ இந்த டென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கிலீஷ் பேசுறதா இருக்கட்டும், இல்ல நம்ம எழுதுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரி ரைட் பண்றதா இருக்கட்டும், சோ எல்லாத்துக்குமே வந்து நமக்கு கண்டிப்பா past perfect tense வந்து தெரிஞ்சிருக்கணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது? கடந்த காலத்துல ஒரு செயல் வந்து முழுமையா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றதுக்கு தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்குள்ள இன்னொரு டென்ஸும் சேர்ந்துதான் வரும். என்ன டென்ஸ்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன டென்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். என்ன டென்ஸ் சேர்ந்து வந்திருக்கும்? சிம்பிள் பாஸ்ட் கூட சேர்ந்துதான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றது வரும். பாருங்க, இப்போ கடந்த காலத்துல ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதை நம்ம மென்ஷன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு செயல் நடந்திருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணணும். இதே இது ரெண்டாவது ஒரு செயல் நடந்திருக்கிறத வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து மென்ஷன் பண்றோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது இது வந்து பாஸ்ட்ல நடந்த செயலை தான் நம்ம சொல்ல போறோம். ஆனா அத வந்து ரெண்டு டென்ஸும் உள்ள வரும் நமக்கு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செயல் நடந்ததுன்னா அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு ஆக்ஷனை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். செகண்ட் நடந்ததை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து சொல்லணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கோம்? He left when I came அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இது கரெக்டா? இந்த மாதிரி சொன்னா இது வந்து நமக்கு சொல்றதுக்கு வந்து கரெக்டான ஃபார்ம்ல இல்லை. ஸோ இப்போ பாருங்க, இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து கரெக்டா இருக்கும். He left when I came அப்படின்னா அதுல வந்து ஒரு மீனிங்கே இருக்காது. So he had left when I came அப்படின்றது தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடாது, இதுதான் கரெக்ட். ஸோ இதை நம்ம என்ன டென்ஸ்ன்னு சொல்லணும்? சிம்பிள் டென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, சாரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்னு இதை சொல்லக்கூடாது. நம்ம சொல்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் கடந்த காலத்துல நடக்கிற முதல் செயலுக்கு நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் அதை தொடர்ந்து நடக்கும் ஒரு செயல், ஓகேவா, அதுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது, கடந்த காலத்துல நடக்கக்கூடிய ரெண்டு செயல்களை வந்து தொடர்ச்சியா சொல்லும் போது செயலை வந்து நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். தொடர்ந்து ரெண்டாவது நடக்கிற செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இதுல வந்து 3 விதமான டைப் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. ஒன்னு என்னது? பாசிட்டிவ் சென்டென்ஸ், இன்னொன்னு நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்னொன்னு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்குரிய ஸ்ட்ரக்சரையும் நம்ம தனித்தனி வீடியோவா பார்க்கலாம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால என்னது? நேர்மறையான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான் வரும். இந்த வீடியோல நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஐ, வி, யூ, தே, அப்புறம் ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் அப்படியே எழுதிக்க போறோம். அதுக்கப்புறமா ஆக்சிலரி வெர்ப் வந்து எழுத போறோம். ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஆக்சிலரி வெர்ப் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹேட், ஓகேவா? ஸோ ஹேட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் எழுதிட்டு அதுக்கப்புறம் வெர்ப் எழுத போறோம், மெயின் வெர்ப். மெயின் வெர்ப் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் இருக்கணும், அல்லது V3 ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். V1ல கோ சொல்லுவோம், கரெக்டா? V2ல வெண்ட் அப்படின்றது சொல்லுவோம், V3 அப்படின்னா கான். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் V3 ஃபார்ம் அப்படின்னா
இப்ப பாருங்க, நம்ம இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? அவள் பள்ளிக்கு போயிருந்தாள். நான் சொல்லியிருக்கேன் 2 டைம்ஸ் வந்து உள்ள வரும்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னதுன்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் மட்டும் பார்க்கலாம் சிம்பிளா. அவள் பள்ளிக்கு போயிருந்தாள். இந்த மாதிரி போயிருந்தாள், வந்திருந்தாள், சாப்பிட்டு இருந்தாள், போயிருந்தார்கள், கதை பூட்டி இருந்தோம், வந்திருந்தாங்க. சோ இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு தமிழ்ல வந்து முடியுது பாத்தீங்களா வாக்கியங்கள். இது எல்லாமே வந்து நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, சோ நீங்க தமிழ்ல பொறுத்தவரை இந்த மாதிரி எல்லாம் கடைசியில நமக்கு முடியறது தான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட கீவேர்ட். சோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து மாத்தலாமா? இப்போ பாருங்க, அவள் அப்படின்னு வந்திருக்கு. சோ என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான் சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் தான் எழுத போறோம். என்ன சப்ஜெக்ட் இருக்கு நமக்கு? அவள். அப்ப என்ன எழுதணும்? she. ஓகேவா? சப்ஜெக்ட் அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் என்னது? had அப்படின்றத ஆக்சிலரி வெர்ப். சோ had அப்படின்றத எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் verb எழுதணும். verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அப்படி இல்லைன்னா V3 ஃபார்ம். ஓகே, இங்க என்ன வெர்ப் வந்திருக்கு நமக்கு? போயிருந்தாள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? go அப்படின்றத சொல்லுவோம். சோ அத V3 ஃபார்ம்ல என்ன மாதிரி சொல்லலாம்? gone அப்படின்னு சொல்லணும். went இல்ல. ஓகே, wentன்றது V2 ஃபார்ம். பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் அதுல சொல்லக்கூடாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் சொல்லணும். ஓகேவா? சோ அப்ப என்ன எழுதணும்? போயிருந்தாள் அப்படின்னா gone. ஓகேவா? she had gone. மிச்சம் என்ன சென்டென்ஸ் இருக்கோ as usual நம்ம அதை அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன சென்டென்ஸ் இருக்கு அல்லது வேர்ட் இருக்கு? பள்ளிக்கு அப்படின்றதுதான் இருக்கு. அப்போ என்ன எழுதணும்? to school. சோ நம்ம ஏற்கனவே வந்து இந்த இக்கு ப்ரிப்போசிஷன் அது வந்து நம்ம எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தெளிவா வந்து ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். சோ தேவையானவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு வந்து நீங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டு, ஃபார், வித் இதெல்லாம் வந்து எந்த இடத்துல ஏன் போடணும், அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ தேவையானவங்க இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. He had gone to school. அவள் பள்ளிக்கு போயிருந்தாள். சோ பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்தப்போ என் நண்பர்கள் போயிருந்தார்கள். நான் வந்தப்போ என் நண்பர்கள் போயிருந்தார்கள். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. இதுல நமக்கு 2 டென்ஸ் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? 2 டென்ஸ். நான் வந்தப்ப. சோ நான் வந்தப்ப அப்படின்றது என்ன டென்ஸ்ல வந்திருக்கு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? என் நண்பர்கள் போயிருந்தார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி போயிருந்தாள், போயிருந்தார்கள், வந்திருந்தார்கள், சாப்பிட்டு இருந்தார்கள் இப்பெல்லாம் வந்திருந்துச்சுன்னா நமக்கு அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சோ என் நண்பர்கள் போயிருந்தார்கள். சோ இது என்ன டென்ஸ்ல வந்திருக்கு நமக்கு? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல வந்திருக்கு இந்த சென்டென்ஸ். இங்க வந்து என்ன வந்திருக்கு? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நம்ம தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரியே வந்து இங்கிலீஷ்ல வந்து அப்படியே வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியாது. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேக் பண்ணும்போது தமிழ்ல இந்த சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, என் நண்பர்கள் போயிருந்தார்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும் இங்கிலீஷ்ல எழுதுறப்ப. ஓகேவா? சோ இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சோ என் நண்பர்கள் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? மை ஃப்ரெண்ட்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ். சோ சப்ஜெக்ட் வந்து இங்க என்னது? நமக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் என்ன இருக்கு? had அப்படின்றது தான் ஆக்சிலரி வெர்ப். சோ had எழுதிட்டோம். நெக்ஸ்ட் V3 ஃபார்ம் அப்படின்றத எழுதணும். நம்ம என்ன சொல்லலாம்? என் நண்பர்கள் போயிருந்தார்கள் அப்படின்றத போயிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இங்க என்ன எழுதணும்? லெஃப்ட் அப்படின்றத நான் யூஸ் பண்றேன்.
ஓகேவா? மை ஃப்ரெண்ட் ஹேட் லெஃப்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம எழுத போறோம். சோ இங்க என்ன இருக்கு? நான் வந்தப்போ அப்படின்னா when I came. when I came. கம்னு எழுதக்கூடாது இங்க. ஏன்னா அந்த வெர்பு வந்து நமக்கு பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? my friends had left when I came. அதாவது ஃபர்ஸ்ட் வர்றது நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ரெண்டாவது வர்றது அத தொடர்ந்து ரெண்டாவது வர்றது வந்து நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். டவுட்டே இல்லாம நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நாங்கள் வெளியே போறதுக்கு முன்னாடி கதவை பூட்டி இருந்தோம். நாங்கள் வெளியே போறதுக்கு முன்னாடி கதவை பூட்டி இருந்தோம். சோ இந்த எப்படி நம்ம மாத்துறோமோ அதே மாதிரிதான் மாத்த போறோம். நாங்கள் வெளியே போறதுக்கு முன்னாடி கதவை பூட்டி இருந்தோம். சோ இதுல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நமக்கு இதுதான் வந்து நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சோ தமிழ்ல இருந்து நம்ம இங்கிலீஷ்ல எழுதும் போது ஃபர்ஸ்ட் நம்ம இததான் வந்து எழுதணும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். அதை தொடர்ந்து தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எப்பயுமே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். ஸோ கதவை பூட்டி இருந்தோம் அப்படின்றதான் நம்ம முதல்ல எழுதும். ஸோ இங்க என்ன சப்ஜெக்ட் நமக்கு வந்திருக்கு? நாங்க வெளியே போறதுக்கு முன்னாடி கதவை பூட்டி இருந்தோம். அப்ப நாங்க அப்படின்றதுதான் இங்க சப்ஜெக்ட். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்? வி அப்படின்றதுதான் எழுதணும். ஸோ சப்ஜெக்ட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் என்ன வரணும்? ஹேட். we had என்ன எழுதணும்? வெர்ப். வெர்ப் என்னதுங்க? பூட்டி இருந்தோம் அப்படின்றதுதான் வெர்ப். கரெக்டா? சோ அப்ப என்ன எழுதணும்? லாக்டு. லாக்னு எழுதக்கூடாது. இது V3 ஃபார்ம் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும். சோ என்ன எழுதணும்? லாக்டு. எதை பூட்டி இருந்தாங்க? கதவை. இத நீங்க ரெண்டா பிரிச்சிடணும். இது வரைக்கும் ஒண்ணு, இதுக்கப்புறம் ஒண்ணு. சோ இததான் வந்து இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்றோம். திருப்பி நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மறுபடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இத வந்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம எழுதலாம். புரிஞ்சுதா? we had locked எழுதியாச்சு. சோ மிச்சம் என்ன வேர்ட் இருக்கோ அது அப்படியே as usual எழுதுவோமா? சோ இங்க என்ன இருக்கு? கதவை. அப்ப என்ன எழுதணும்? the door. we had locked the door. we have locked the door. ஒரு டென்ஸ் வந்து எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் எதுக்கு போறோம்? நாங்க வெளியே போறதுக்கு முன்னாடி. நாங்க வெளியே போறதுக்கு முன்னாடி. சோ இத அப்படியே எழுதலாம். இப்ப என்ன ஃபார்ம்ல எழுதணும் நம்ம? இத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. சோ முன்னாடி அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். பிஃபோர். பிஃபோர் இங்க என்ன இருக்கு? நாங்க வெளியே போறதுக்கு. அப்ப என்ன எழுதணும்? நம்ம வந்து வீடியோல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பத்தி பார்த்திருக்கோம். சோ அதுல என்ன ஸ்ட்ரக்சர் வரும்? சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் வெர்ப் எழுதணும். அவ்வளவுதான் அதோட ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் எழுதுவோம், வெர்ப் எழுதணும். வெர்ப் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? நமக்கு பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். சோ இங்க என்ன இருக்கு? நமக்கு நாங்க அப்படின்றதான் சப்ஜெக்ட். சோ வி எழுதிக்கலாம். வெளியே போறதுக்கு அப்படின்னா went out. we had locked the door before we went out. நாங்க வெளியே போறதுக்கு முன்னாடி கதவை பூட்டி பாருங்க. நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிட்டோமா? சோ நான் திருப்பி சொல்றேன். இந்த டென்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். நீங்க வந்து இதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட தான் செய்யணும். இந்த டென்ஸ் வந்து நீங்க கத்துக்கிறதுக்கு. இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான டென்ஸ். நம்ம இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? நீங்க எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருந்தீங்க. நீங்க எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருந்தீங்க. இதை எப்படி சேஞ்ச் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாமா? நீங்க. சோ என்ன சொல்லுவோம்? யூ. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் என்னது? had. நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம்? வெர்ப். வெர்ப் இங்க என்னது? உதவி பண்ணியிருந்தீங்க அப்படின்றதுதான் வெர்ப். சோ அதோட V3 ஃபார்ம் என்னது? ஹெல்ப்டு. ஹெல்ப்னு எழுதக்கூடாது. he had helped.
ஸோ எழுதிட்டோம். அதுக்கப்புறமா என்ன சென்டென்ஸ் என்ன வேர்ட் இருக்கோ அது அஸ் யூஷுவல் அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன இருக்கு? எனக்கு ரொம்ப அப்படின்றது தான் இருக்கு. ஸோ மீ எ லாட். யூ ஹேட் ஹெல்ப்டு மீ எ லாட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் ஏற்கனவே சாப்பிட்டிருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே சாப்பிட்டிருந்தார்கள். சோ இந்த மாதிரி வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ். ஓகேவா? இப்போ சேஞ்ச் இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அவர்கள் அப்படின்றது சப்ஜெக்ட். ஸோ தே. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் இங்க என்னது? ஹேட் அப்படின்றது தான் ஆக்சிலரி வெர்ப். அதுக்கப்புறமா வெர்ப் எழுதணும். வெர்ப் இங்க என்னது? சாப்பிட்டு இருந்தார்கள். சோ நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஈட். சோ ஈட்டோட V3 ஃபார்ம் என்னது? ஈட்டன். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு நமக்கு? ஏற்கனவே அப்படின்ற வேர்ட் தான் மிச்சம் இருக்கு. சோ ஆல்ரெடி. இப்போ ரீட் பண்ணுங்க. They have eaten already. They have eaten already. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அந்த பாடத்தை நான் ஏற்கனவே படிச்சிருந்தேன். சோ இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இங்க சப்ஜெக்ட் என்னது? அந்த பாடத்தை அப்படின்றது சப்ஜெக்ட் கிடையாது. நான் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். சோ ஐ. நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் ஹேட். சப்ஜெக்டை பொறுத்து நமக்கு ஆக்சிலரி வெர்ப் இதுல வந்து மாறுபடாது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றதுனால நமக்கு மைண்ட்ல வர்றது ஒரே ஆக்சிலரி வெர்ப் தான். என்னது? ஹேட். ஓகே. ஐ ஹேட். நெக்ஸ்ட் என்னது எழுதணும்? வெர்பு. வெர்பு இங்க என்னது? படிச்சிருந்தேன் அப்படின்றது தான் வெர்பு. ஸோ இது நம்ம எப்படி எழுதணும்? ஸ்டடீடு. ஸ்டடின்னு எழுதக்கூடாது. ஐ ஹேவ் ஸ்டடீட். மிச்சம் என்ன இருக்கு? அந்த பாடத்தை ஏற்கனவே அப்படின்றது தான் மிச்சம் இருக்கு. ஸோ ஐ ஹேவ் ஸ்டடீட் த லெசன் ஆல்ரெடி. I had studied the lesson already. பாருங்க எவ்வளவு சிம்பிளா மாத்திட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறைய சென்டென்ஸ் எழுதி வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளாலேயே கண்டிப்பா ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க நண்பர்களோடய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.